இந்த தொடர்கதை முழுக்க கற்பனையே. இது ஒரு விழிப்புணர்வு கதையாக்கம். இந்த தொடர்கதை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. மேலும் யார் மனதையும் புண்படுத்தி இருந்தால் மனமறிந்து மன்னிப்பு கேட்கிறோம். இதில் குரல் கொடுத்த தோழர் மற்றும் தோழிகளுக்கு தமிழ் அன்பனின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். வணக்கம் மல்லிகா, சொல்லுங்க. பேசணுமா? என்னம்மா? 5 மணி 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது என்னால. நான் வேலைக்கு போயிட்டு வர்றது நைட் 10 மணிக்கு தான் வருவேன். சரி சரி சரி. அந்த மாதிரிலாம் எந்திரிக்க முடியாது. ஆமாம்மா, இரவு தாமதமாக தூங்கும். ஏன்னா ஃபோன் வேற பேசிட்டு வேற தூங்கணும். ஃபோன் பேசிட்டு தூங்குறது வேற, அது வேற பிரச்சனை. அதெல்லாம் ஒரு பிரச்சனை. காலைல வந்து நம்மளுக்கு நம்ம எந்திரிக்க முடியாது. ஒரு 9 மணி இந்த மாதிரி எந்திரிச்சு அப்படி பண்றதுதான். அப்படிதான் எந்திரிக்க முடியும். ஆமா ஆமா. உன் பேர் என்ன? மல்லிகா. அது யாரு? அப்பாவா இல்ல ஹஸ்பண்ட் நேம்? அது யாரு? ஹஸ்பண்டா? சரி சரி சரி. இந்த பையன் பேர் என்ன? இப்போ இங்க சிங்கப்பூர்ல குமார். ஆமா, அதான் டிபில குமார்னு இதயத்துல போட்டு வச்சிருக்கீங்களோ? சரி சரி சரி. அவர் என்னம்மா வேற பிரிஞ்சு போயிட்டாரா இல்ல வேற கல்யாணம் இது இருக்காரா? என்னாச்சு? வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அப்ப பையனை நீதான் அப்பையில இருந்து வளர்க்குற? பையனை அவங்க வளர்க்குறாங்களா? இல்ல, அப்ப நான் துணி அனுப்பிச்சு விடும் போது எங்க இருந்தான் அவன்? அம்மா வீட்டுல. இப்ப அம்மா வீடு வேற ஹஸ்பண்ட் வீடு வேறயா? இப்ப நீ வந்து அம்மா வீட்டுல இருக்க? சரி 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 சரி. அவன் ஹஸ்பண்ட் வீடு வந்து தஞ்சாவூரா? தஞ்சாவூர் வந்து உங்க அண்ணன் அந்த அவர் தரல குமார். ஆமா, அவங்க சொந்தக்காரவங்க. ஓ, அவங்க குமார் வந்து தஞ்சாவூர். குமார் மயிலாடுதுறை. அவங்க அக்காவை தஞ்சாவூர்ல கட்டி கொடுத்துருக்கு. குமாரோட அக்கா. ஆமா. சரி 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 சரி. இப்போ உங்க வீட்டுக்காரரு வந்து கோயம்புத்தூராப்பா? ஏன்னா கோயம்புத்தூர்னு அட்ரஸ் வந்திருக்கு. ஆமா 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 ஆமா. சரி 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 சரி. கோயம்புத்தூர் அட்ரஸ்னா கோயம்புத்தூர்ல நாங்க இருந்தோம். அப்ப நான் இருந்தேன் கோயம்புத்தூர்ல. அவங்களுக்கு சொந்த ஊர் வந்து உங்க ஏரியா இந்த இப்ப திண்டுக்கல் பக்கம் இடம் வாங்கியிருக்கேன் சொன்னீங்கல்ல. எந்த இடம்? எந்த ஏரியா? திண்டுக்கல் சைடு. அவங்க அம்மா அப்பா பிறந்ததெல்லாம். ஓ, இப்ப நீ இருக்கிறது உன் பையனுக்கு அனுப்பிச்சு விட்டேன்ல அட்ரஸ், அந்த ஊர்ல இருக்க? மதுரை தாண்டி. மதுரை தாண்டி இருக்கேன். ஓ, தஞ்சாவூர் இல்லையாப்பா? அப்போ ஏதோ ஒரு டைம் தஞ்சாவூருக்கு போயிருக்கேன்னு சொன்ன. ஐயா, அங்கதான் இருந்தேன். எங்க அண்ணன் வீட்டுல போயிருந்தேன்னு சொன்னேன். சரி சரி. சொந்த அண்ணனா? எங்க வீடு அவரோட அக்கா புருஷன். ஓ, அந்த குமாரோட இப்ப பழகிற குமாரோட அக்காவோட வீட்டுக்காரரு. அங்கெல்லாம் போன ஒன்றும் தெரியுமாப்பா நீ இப்ப குமார் கூட பழகிறதெல்லாம்? ஓ, இப்போ குமாருக்கு கல்யாணம் ஆகல, உன் கூட தான் பழகிட்டு இருக்காரு. ஓ, அந்த பையனுக்கு எத்தனை வயசு? அவனுக்கு சேம் வயசுதான், 31. ஓ, சரி 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 சரி. இல்லை, அப்போ அந்த பையனுக்கு வேற கல்யாணம் எதுவும் நடக்கல? கல்யாணம் ஒன்றுமே கல்யாணம் ஆகாத பையன். இல்லை இல்லை, கல்யாணம் ஆகாத பையன். இல்லை, உன் கூட பழகுற அப்படி அவங்க அண்ணன் வீட்டில எல்லாம் போய் தங்கி இருக்கிற, திருப்பி கல்யாணம்லாம் பண்ணால் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்களா? இந்த பொண்ணு யாருன்னு உன்னை பற்றி கேட்க மாட்டாங்களா?
கேட்டா பதில் சொல்றாங்க நமக்கு என்ன. அதானே அவரு அனுபவி. அதானே இப்போ அவங்க அண்ணன் வீட்டில் இருந்தியா? அவங்க அண்ணன் ஒன்றும் சொல்லலையா? நீ யாருமா என்னன்னு கேட்கலையா? இல்லை எப்படி? அவங்க அக்கா வீட்டுல அதெல்லாம் கேட்கல. அவங்களுக்கு தெரியும் தானே, அவங்களுக்கு தெரிஞ்சதானே கொண்டு போய் விட்டுருந்தேன். அவங்க வீட்டுல தானே போய் 1 வாரம் 2 வாரம் இருந்தோம். சரி சரி சரி. ஆனால் அவங்க அக்கா வேறபடியெல்லாம் தெரியாது. இப்போ குமார் அக்கா வீடுன்னு தான் சொல்லி தான் போய் போய் இருந்துட்டு வந்தீங்க. ஏன் அங்கே போய் இருந்தீங்க? அம்மா வீட்டுக்கு போகாமல் எதுக்கு அங்கே போய் இருந்தீங்க? அதான் அம்மா வீடு தான் இருக்குல்ல. பிரச்சனை. ஓ, பிரச்சனைனால அங்கே இருந்தீங்க. ஓ, ஆனால் அதுக்கப்புறம் மதுரைக்கு போகிறேன்னு சொன்னீங்கல்ல ஒரு தடவை என்கிட்ட பேசிக்கும் போது, மதுரைக்கு நான் போகிறேன் அப்படின்னீங்கல்ல. அந்த பிரச்சனை முடிஞ்சோடனே தான் போனீங்களா? சரி மல்லிகா, இது இப்போ அவரும் ஓகே சொல்லிட்டா. அப்படி நம்ம என்னன்னு தெளிவாக பேசிக்கலாம். இப்போ நான் வந்து என் வீட்டுக்குன்னு வேலைக்குன்னு நான் பெர்மிட் எடுத்து கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ 500 வெள்ளி சம்பளம், 4 நாள் லீவ் போடட்டுமா? 500 வெள்ளி போதும்ல? சரி சரி, 4 நாள். இப்போ நீ இருந்தால் இப்போ எங்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாவோ. என் வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படி தானே? வாடகை கொடுப்பேன். ஆனால் என்னால் எந்திரிச்சா நான் முடிஞ்சா சாப்பாடு செய்வேன், அவ்வளோதான். இல்லை அது ரைட்டு. இல்லை நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீ வந்து சமைக்கிறது உனக்கு சமைப்பு இல்லை. அப்போ சமைக்கும்போது இப்போ எங்களுக்கு சேர்த்து சமைச்சின்னா இப்போ மளிகை ஜாமான்லாம் வாங்கி தரேன்னு சொன்னேன்னா அது உனக்கு ஓகேயா இல்லையா? நீ எதுவுமே வாங்க காலையில் ஒரு வேளை ஏன்னா இரவு நீ லேட்டாக தான் வரும், இரவு சமைக்க முடியாது. காலையில் எந்திரிச்சு சமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா நீ சாப்பிட்டுக்கலாம், எங்களுக்கு சாப்பாடு இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன் நான். அதான் நான் என்ன சொல்றேன்னா, என்னால நான் வந்து நீ வேலைக்கு போற டைமோ அக்கா வேலைக்கு போற டைம்ல எந்திரிச்சு சமைக்க முடியாது. கரெக்ட், பேசிக்கிறது கரெக்ட். சொல்லுங்க. அப்ப நான் சமைக்க முடியாது. நான் எந்திரிச்சு 9 மணிக்கு எந்திரிச்சு அந்த நேரத்துல அந்த சாப்பாடை போட்டு விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்து அப்புறம் அந்த மாதிரிதான் செய்ய முடியும். நான் வந்து சிம்பிளான சமையல் தான் நான் செய்வேன். இந்த பருப்பு வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு அப்படி அந்த மாதிரி செய்ய முடியாது. இப்ப டக்குனு என்ன பண்ணுவேன், ஒரு மீனை வாங்குவேன், ஒரு கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வைப்பேன், ஒரு சாப்பாடு பருப்பு குக்கர் இருந்தா குக்கர்ல வேக போட்டு போய் குளிச்சுட்டு வந்து அந்த பருப்பு தாளிச்சு சாப்பிடுவேன். அந்த மாதிரிதான் நம்ம சமையல்லாம். சரி மல்லிகா, இது வெளியே வேலைக்கு போனால் வீட்டு வேலைக்கு இப்போ ஒருத்தவங்க போக சொன்னாங்க, போகல வந்துட்டியே. இப்போ கம்பெனினா எப்படி சம்பளம்? ஏன்னா நீ சேஃப்டியாக வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு நிம்மதியாக போகிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, போச்சு இல்லை. அதுக்கு தான் கேட்குறேன். இது வந்து உள்ளே தான் வேலை, வெளியில வேலையே கிடையாது. கம்பெனியா இது? என்ன கம்பெனி? சேலட்டு. இந்த இது N2Cல அந்த சேலட் மாதிரி பாக்கெட்டில் போட்டு காய்கறி வெட்டி போட்டு வைப்பீங்களா? அதான் இது வந்து ஆபீஸ்காரவங்களாம் இருக்கிறாங்கல்ல, நான் உங்களுக்கு அதை போட்டோ அனுப்பிடுறேன். என்கிட்ட போட்டோ இருக்கு, அனுப்பிடுறேன். ஆபீஸ்காரவங்களாம் ஒரு 1 hour வந்து சாப்பிட வருவாங்க தெரியுங்களா, லஞ்ச் டைம். ஆமா. அப்ப அவங்களுக்கு வந்து அவங்க சீனங்க வந்து அதை செஞ்சு கொடுப்பாங்க. தமிழ் பூரா சைனீஸ்காரங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த என்ன வாஷ் பண்றது, அந்த காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது எல்லாம் நான் பண்ணி கொடுக்கறது. இது அதாவது சாப்பாடு கடை மாதிரி, சாப்பாடு கடையில சேலட் இதெல்லாம் உள்ள இருந்து கட் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஆமா, அதாவது வெளியில வேலை கிடையாது, உள்ளதான். இல்லைம்மா, இது சாப்பாடு கடையா இல்லை? ஏன்னா நான் வந்து ஆக்ரோடெக்னு ஒரு காய்கறி கடையில் வேலை பார்த்தேன். அது வந்து இது மாதிரி தான் சேலட்டெல்லாம் செஞ்சு N2C இந்த ஏர்போர்ட்டுக்கெல்லாம் நான் கொண்டு போய் டெலிவரி பண்ணுவேன் நான் முதல்ல இருக்கும்போது. இது வந்து சாப்பாடு வந்து சாப்பிட வர்றவங்களுக்கு சேலட் ப்ரிப்பேர் பண்ணி தர்ற கடை. ஆமா, அது வந்து நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நமக்கு வந்து எல்லாமே உள்ள வேலை. நம்ம அந்த வேலை முடிச்சுட்டு வரையில நம்ம வெளியில வரோம். இல்லை அது மாட்டி. ஆமா, அதுக்குள்ளதான் இருக்கு அந்த கடை. ஓ, தமிழால் கடையா இல்லை என்ன கடை? சீன கடை. சீன கடையா? ஓ சரி. இல்லை நம்ம தமிழாலாம் சேர்த்துக்குவாங்க. நம்ம கிளினிக் ஒர்க் பார்க்கறதுனால நம்ம அந்த இது பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அங்கே எங்க 1 மணி நேரத்துக்குள்ள 10 இல்லையா?
8 வெள்ளி. 8 வெள்ளியா? எத்தனை மணி நேரம்? ஒரு இப்போ காலையில் 11 மணிக்கு போனால் இரவு 10 மணி வரைக்கும் இருக்கும், அப்படி தானே? 8:30. 8:30. காலையில் எத்தனை மணிக்கு தொடங்குது? காலையில அவங்க நார்மலா 7 மணிக்கு திறந்துருவாங்க கடை. திறந்ததால செய்யணும்ல சூப்பெல்லாம் சூப்பு நம்ம சூடு கட்டி அது இதுன்னு பண்ணுவாங்க. நான் போறது வந்து என்னோட டைமிங் வந்து 11:30. அப்போ 11:30ன்னா 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30, 9 மணி நேரம். 1 மணி நேரம் சாப்பாடு டைம். அதான் 8 மணி நேரம் கணக்குது. அப்போ 8 வெள்ளினா 72 வெள்ளி வரும். இல்லை 8 40 தான் வருது. 6 8 48, 7 8 56 தானே வருது. 7 மணி நேரம்னா 72 சம்பளம். 72 வெள்ளி சம்பளம்.